ஸ்ரீ ஆண்டாள் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். நமஸ்காரம். இன்றைக்கு 2ஆம் திருமொழியில் 10வது பாசுரம். இதுதான் கடைசி பாசுரம். பலஸ்ருதியை சொல்லக்கூடிய பாசுரம். சீதைவாய் அமுதம் உண்டாய்ன்னு அழைக்கிறா ஆண்டாள். பூர்வ அவதாரத்தில் இவன் தன் தேவிக்கிட்ட வச்சுருந்த அன்பை நினைவுபடுத்துகிறாளாம். என்னுடைய இந்த பிரக வியாதிக்கு ஒரு ரசாயனம் இருக்குது, அது எப்போ கிடைக்குமோ தெரியலையேன்னு ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி புலம்புறார். என்ன ரசாயனம் அப்படிங்கிறத ஒரு ஸ்லோகத்தில் சொல்கிறார்கள். கதானுசாரு பிம்போஷ்டம் தஸ்யாக பத்மமிவானனோ ஈஷது உன்னம்ய பாஸ்யாமி ரசாயனமிவோத்தமம். கோவைப்பழம் போன்ற சிவந்த அதரங்களை உடைய சீதாதேவியின் தாமரை போன்ற முகத்தை சிறிது தூக்கி அமிர்தபானம் போல அதராமிர்தத்தை நான் எப்போ பருகுவேனோ தெரியலையே அப்படின்னு புலம்புறாராம் ராமச்சந்திரமூர்த்தி. இந்த ஸ்லோகம் அதை தான் காண்பிக்கிறது. திவ்ய தம்பதிகளுடைய ஸ்ருங்கார ரசத்தையும் அவர்களுடைய பரஸ்பர பிரேமையையும் நம்ம புரிஞ்சுண்டு அதை அனுபவிக்கணும் அப்படிங்கிறார் ஸ்ரீ பராசரப்பட்டர். ராமாவதாரத்திலேயே ஸ்ரீராமர் இப்பேற்பட்ட ரசிகனாக இருந்திருக்காருன்னா கிருஷ்ணாவதாரத்தை பற்றி சொல்லவே வேண்டாம். இந்த ரசானுபவம் தனக்கும் கிடைக்கணுங்கிறதுக்காக முகம் காட்டினானா, முறுவல் செஞ்சானா கண்ணபிரான். இந்த கோபிகளை அழைக்கிறான் ரசிகேந்திரனான கண்ணபிரான்னு வியாக்கியானம் பண்ணுறார் பெரியபாச்சான் பிள்ளை. இந்த இடத்துல இப்பேற்பட்ட ரசிகனான கண்ணன்கிட்ட நம்ம நாச்சியார் சொல்கிறார், எங்கள் சிற்றில் நீ சிதையேல் என்று வீதிவாய் விளையாடும் ஆயர் சிறுமியர் மழலை சொல்லை. கண்ணா, நீ நல்ல ரசிகனாச்சே, எங்களோட சிற்றில சிதைக்காதடா அப்படிங்கிறான். வீதியில் விளையாடக்கூடிய இந்த ஆயர் சிறுமிகள் இவர்கள் பேசுவது மழலை சொல். கொஞ்சி கொஞ்சி மழலை தான் பேசுவாளாம் இந்த சிறுமிகள்லாம். ஆனால் இந்த ஸ்ரீவில்லிபுத்தூரில் வாழற பெரியவர்கள்லாம் எப்பேற்பட்டவா தெரியுமா? வேதவாய் தொழிலார்கள் வாழ் வில்லிபுத்தூர் மண் அப்படிங்கிறார். எல்லோரும் வேதம் கற்றவர்கள், அனுஷ்டானத்திலும் சிறந்த வித்வான்கள் எல்லாரும், சம்ஸ்கிருத பண்டிதர்கள் எல்லாரும். இவர்களுக்கு தலைவராக விளங்குபவர் யார் தெரியுமா? விட்டுச்சித்தன். அந்த விட்டுச்சித்தன் தன் கோதை குலபதியான விஷ்ணு சித்தர், அவருடைய பெண் கோதையாகிய நான் அப்படின்னு அப்பா பெயரை சொல்கிறா ஆண்டாள் இந்த இடத்துல. இவளுடைய தகப்பனார் வேதபிரானாக இருந்தாலும் இவரும் கண்ணன் பேரில் மழலை முற்றாத இளம் சொல்லால் பிள்ளைத்தமிழ் தான் பாடினார் அவரும். அதே மாதிரி இவளுடைய பாசுரங்களும் செந்தமிழில் இலக்கண சுத்தமாகவும் விதவிதமான விற்த்தாந்தங்களும் சந்தங்களும் எதிகை மோனையோட அழகான மழலை தமிழில் தான் இவளும் பாடியிருக்கா. கடைசியாக இந்த திருமொழிக்கு பலஸ்ருதியை சொல்கிறார். கோதைவாய் தமிழ் வல்லவர் குறைவின்றி வைகுந்தம் சேர்வரே அப்படிங்கிறார். இவளுடைய பாசுரங்களை பாடுபவர்கள் வைகுந்தத்தை அடைந்து குறைவின்றி அவன் அருகிலேயே பாடிக்கொண்டிருப்பார்கள் அப்படிங்கிறார். இவளோட பாசுரங்கள் ரிஷிகளுக்கெல்லாம் கிடைக்காததுனால்தான் பிராணாயாமம், அஷ்டாங்க யோகம் இதெல்லாம் கடைபிடித்து தியானத்தில் ஈடுபட்டார்களாம் அவள்லாம். நாதமுனிகள் கூட முதல்ல யோகத்தில் தான் ஈடுபட்டார். அதுக்கப்புறம் நம்மாழ்வாருடைய திருமுகத்திலேருந்து திவ்ய பிரபந்தம் கிடைச்சதுக்கப்புறம் அந்த யோகத்தையே அவர் கைவிட்டுட்டார். இந்த பிரபந்தங்களை சேவிச்சுருந்தாலே போரும், குறைவின்றி இந்த உலகத்தில் வாழலாம் அப்படிங்கிறார்கள். பரமபதம் போனாலும் பரவாசுதேவனே ஆசைப்பட்டு அழைப்பானாம். அட, நாச்சியார் திருமொழி பாடுறேடா, வாங்கோ கிட்டக்க, நானும் கேட்டு ரசிக்கிறேன் அப்படின்னு சொல்லுவானா. பாடுங்கோ அப்படின்னு சொல்லி அவனும் கேட்டு ரசிப்பானாம். இங்கும் அங்கும் எங்கும் நாச்சியாருடைய பாசுரங்களை பாடினா குறைவின்றி இருக்கலாம்னு சொல்லி இந்த 2ஆம் திருமொழியை அடியேன் பூர்த்தி பண்ணுறேன். ஆண்டாள் திருவடிகளே சரணம்.